அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் என்னன்னு பார்த்தா எக்ஸாம்பிள் சம் 11.7 எவலுவேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1/1 + 2x ஸ்கொயர் 1/√1 - 9x ஸ்கொயர் 1/√1 - 25x ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா தேவைப்படுதுமா. இங்கே பாருங்கள், இன்டகிரேஷன் 1/1 + x ஸ்கொயர் dx அப்படின்னா என்னது? அப்போ இது tan இன்வர்ஸ் ஆஃப் x. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா பாருங்கள். 1/1 + ax ஸ்கொயர் dxனால் 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் ax + c. இங்கே பாருங்கம்மா, இன்டெக்ரல் ஆஃப் 1/√1 - ax ஸ்கொயர் dxனால் என்ன சொல்லுவாங்க? 1/a sin இன்வர்ஸ் ஆஃப் ax + c. இந்த ஃபார்முலாவை நீங்கள் முதல்ல தரோவாக படிச்சுக்கணும். படித்த பிறகு இந்த ப்ராப்ளத்தை பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரு புரிதல் வருந்தணுமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம்? 1/1 + 1/1 என்ன சொல்லுவோம்? 1/1 2x ஸ்கொயர் dx. ஸோ இங்கே பாருங்கம்மா, இது tan இன்வர்ஸ் மாதிரி இருக்க பாருங்கள். 1 + 2x இங்கே பாருங்கள், ax த ஹோல் ஸ்கொயர் dx. அப்போ இந்த ஃபார்முலாவும் இந்த ப்ராப்ளமும் கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம 1/a 1/aனா இங்கே 1/2 a இருக்க இடத்துல 2 இருக்குது. 2 போட்டுட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் ax என்னது? 2x + c. ஃபஸ்ட்டு முடிஞ்சோமா. செகண்டு பாருங்கள், செகண்ட் சம் இன்டெக்ரல் ஆஃப் என்ன சொல்லியிருக்கான்? 1/√, பாருங்கம்மா, 1/√1 - 9x த ஹோல் ஸ்கொயர் dx தட் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கம்மா, ரூட் ஆஃப் இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் 1/√1 - ax ஸ்கொயர் dx. இங்கே பாருங்கள், 1 - ax ஸ்கொயர் என்னது? 3x. 9x த ஹோல் ஸ்கொயர்னால் 3x த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் தானம்மா. உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 9x த ஹோல் ஸ்கொயர். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1/√1 - 9x த ஹோல் ஸ்கொயர் dx. இங்கே என்னது? ax. இன்டெக்ரல் ஆஃப் 1/√1 - ax த ஹோல் ஸ்கொயர் dx 1/a. ஸோ இங்கே 1/9 sin இன்வர்ஸ் ஆஃப் 9x + c. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளத்தை பார்க்கிங்களாம்மா. 1/√1 - 25x ஸ்கொயர். அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதலாம்? இங்கே தேர்டு ப்ராப்ளத்தை 1/√1 - 25x ஸ்கொயர் dx தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 1/√1 - 5x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்னம்மா தெரியுது? பாருங்கள், இந்த ப்ராப்ளம் இந்த இன்டெக்ரல் ஆஃப் 1/√1 - ax ஸ்கொயர். ஸோ 1/a 1/aனா இங்கே என்ன கொடுத்துருக்கு? 1/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்னது? axன்னு என்னது? 5x + c. ஓகேவாம்மா. முதல்ல இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாவை நல்லா தரோவாக படிச்சுட்டோன்னு வைங்களேன். இன்னும் என்ன செய்யலாம்? இந்த 1 2 3 இந்த 3லே நம்ம என்ன செய்யலாம்? அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. இது 1/1 + ax ஸ்கொயர்னால் tan இன்வர்ஸ் √1 - ax ஸ்கொயர் அப்படின்னா சைன் இன்வர்ஸ். அப்போ நம்ம a இருக்க இடத்துல எக்ஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? நம்பர். அந்த நம்பரை போட்டுட்டு சைன் இன்வர்ஸ் பாருங்கள். எக்ஸ்க்கு பக்கத்தில் 5 இருக்குது. அப்போ 1/5 சைன் இன்வர்ஸ் 5x. இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.